இன்னொரு சம்பவம் இதே மாதிரி வெளிப்புற படப்பிடிப்பில் நடந்ததை சொல்கிறேன். அது என்னதுன்னா, ஒரு படப்பிடிப்பு கேரளா பக்கம் நடக்குது. அப்போது அங்கே ஒரு இளம்பெண், ஒரு 20-25 வயசு பொண்ணு 2 குழந்தைங்களோட ஒரு நாள் எம்ஜிஆர் கிட்ட அழுறாங்க. ஷூட்டிங்கில் எங்கள் வீட்டுக்காரு யானை மிதித்து செத்து போயிட்டார். இந்த காட்டிலாகாவில் தான் வேலை பார்த்தாரு. யானை மிதித்து செத்து போயிட்டார். எனக்கு இப்போ அவர் தான் ஒரே பிரெட் வின்னர் ஆஃப் தி ஃபேமிலி. எனக்கு வேறு வருமானமும் இல்லை, இந்த பிள்ளைகளை வச்சு வளர்க்கவும் முடியலை, நான் என்னங்கயா செய்வேன் அப்படின்னு அழுத உடனே, சரிம்மா நீ போய் உங்கள் வீட்டுக்கார் வேலை பார்த்தார்ல அவங்களோட வேலை பார்த்த ஒரு ஆளை கூப்பிட்டுக்கோ. இந்த பிள்ளைங்களை ஸ்கூலில் படிக்குதுன்ற இல்லை, ஸ்கூலில் இருந்து ஒரு டீச்சர், இந்த 2 பேரையும் கூட்டிக்கிட்டு வா அப்படின்றார். மறுநாள் இது வீட்டுக்கார் கூட வேலை பார்த்த ஒரு ஆளையும், அண்ணே வாங்கினே எம்ஜிஆர் எனக்கு உதவுறேன்னு இருக்கார், ஆனால் அவர் வேலை பார்த்த விவரம்லாம் கேட்கணும்னு உங்களை யாராவது ஒரு ஆளை கூட்டிகிட்டு வர சொன்னாங்கன்ட்டு ஒரு ஸ்டாஃப் டீச்சர், ஒரு டீச்சர்கிட்ட இறக்கப்பட்டவங்க ஒருத்தவங்கள, டீச்சர் கொஞ்சம் வாங்க டீச்சர், நீங்கள் சொன்னீங்கன்னா எம்ஜிஆர் எனக்கு கொஞ்சம் உதவுவார், இந்த பிள்ளைங்க படிச்சுக்கிறோம் அப்படின்ட்டு 2 பேரையும் கூப்பிட்டு வர்றாங்க. கூட்டிகிட்டு வந்த உடனே எம்ஜிஆர் என்ன சொல்கிறாரு, அலுவலகத்திலேருந்து அவர் இறந்ததுக்கு அந்த இது பிஎஃப் இதெல்லாம் கொடுப்பாங்கள்ல, அதை எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து அந்த அம்மாவுக்கு வாங்கி கொடுங்க, அது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு இவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுக்க முடியுமான்றார். வீட்டு வேலை தானே வாங்கி கொடுக்க முடியும். சரி வாங்கி கொடுங்க. அம்மா உங்களுக்கு சம்மதமாம்மா? எனக்கு சம்மதங்க. ஒரு நிரந்தர வருமானம், ஒரு வீட்டு வாடகைக்கு வர்ற மாதிரி ஒரு வருமானத்துக்கு உண்டான அளவுக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுங்க. இந்த பிள்ளைங்களுடைய படிப்பு செலவு முழுக்க நான் ஏற்றுக்கிறேன். டீச்சர் இவங்களுக்கு வேண்டிய எல்லா பொறுப்பும் நீங்கள் தான், இனி நீங்கள் தான் அதுக்கு 2ஆம் தாய். இந்த பிள்ளைங்க எவ்வளோ படித்து வர்றதா இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட அதுக்கு உண்டான பணத்தை கேளுங்க, நான் அனுப்புகிறேன். நீங்கள் பிள்ளைக்கு படிப்பு சொல்லிக் கொடுங்க, அந்த பிள்ளைங்களுடைய படிப்பை கவனிச்சுக்கங்க, அதுக்கு ஃபீஸ் கட்டுறது மற்றது எல்லாமே நீங்கள் கவனிச்சுக்கங்க, எனக்கு கேளுங்க, என்கிட்ட நான் உங்களுக்கு கொடுக்குறேன்ட்டார். அதே மாதிரி அந்த அம்மா கையில் கொஞ்சம் பணத்தை கொடுத்து இதை ஒரு நிரந்தர வைப்பு தொகையாக வச்சுக்கிட்டு, நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்லது கெட்டது ஒரு சுகம் இல்லைன்னா என்ன செய்கிறது அந்நேரம் பார்த்துக்கங்க, வீட்டு வேலையை பார்த்துக்கங்க, அந்த பணம் வரும், அதை வாங்கி வச்சுக்கங்கன்றாரு. அந்த பணம் ஒரு 27,000 ரூபா வந்தது. அதை அவங்களுக்கு பேங்க்கில் போட்டு வச்சுட்டு அந்த தாயும் 2 பிள்ளைகளும் ஒரு நிம்மதியாக, ஒரு கடன் இல்லாமல் சாப்பாட்டுக்கு அவங்க அம்மா எப்படி அந்த 2 பசங்களை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டாங்க சத்யபாமா அம்மையார், அந்த மாதிரி அந்த அம்மா கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு எம்ஜிஆர் தன்னாலான அனைத்து உதவிகளையும் செய்தார். இந்த மாதிரி பெண்களுக்காக மனசு இறங்குறது எல்லாருக்கும் ஏறும், அது வேற. ஆனால் உடனுக்குடனே கூப்பிட்டு அந்த உதவி செய்கிறாரு பாருங்க. பிள்ளைகளுடைய படிப்புக்கு தனியாக, அந்த அம்மாவுக்கு ஒரு வீட்டு வாடகை பார்க்குறதுக்கு ஒரு கூலி வேலை, அப்புறம் ஒரு நல்லது கெட்டதுக்கு வேணுமேன்ட்டு ஒரு பணம் வைப்பு நிதியாக அந்த அவங்க கணவர் கிடச்சது. அந்த வேலை பார்த்தவர் சொல்கிறாரு, அண்ணே குடிச்சு இந்த ஆள் வீணாக போயிட்டாரு, குடிச்சு இது பண்ணதில் தான் யானை மிதிச்சிருச்சு, நிதானமாக இருந்திருந்தா யானைகிட்ட போயிருக்க மாட்டார் அப்படின்ட்டு. ஒரு குடிகாரன் 2 பச்சை பிள்ளைகளை விட்டுட்டு செத்து போயிடுறான். அப்போ எம்ஜிஆர் இருந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றுறார். அந்த மாதிரி ஒரு இளகிய மனம் உள்ள ஆட்கள்லாம் இனி பார்ப்பது அரிது. நன்றி.